அம்மி சம்பப்பூ ஆனால் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்கடா வீடியோக்குள்ளே போயிடலாம். எதுவும் வள கொலான்னு பேசாமல் ஹெல்த் ஓகே தான்டா, யாரும் கவலைப்பட வேணாம். நிறைய பேர் எனக்காக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஐ எம் அப்சல்யூட்லி ஆல் ரைட், நல்லா இருக்கேன். மற்றதெல்லாம் அப்படியே ஃப்ரீயாக விடு, பேசிட்டுலாம் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான். சரி விடுங்கடா பார்த்துக்கலாம், அப்படி தான். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. லவ் யூ ஆல்ரா. டே மிஸ் பண்ணுறேன்டா, ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாமா? ஸ்டார்டிங் சீனில் நீ தாண்டி அவனை கத்திட்டுருக்க, அவன் மேலே தப்பு இல்லடி. நீ எப்படி சொல்கிற? அவன் மேலே தப்பு இருக்குது. அவன் ஏதோ என்கிட்ட மறைக்கிறான், எனக்கு நல்லா தெரியுது. அடி பைத்தியமாடி நீ. நான் தான் சொல்கிறேன்ல, அவன் மறைக்கிறதா இருந்தால் எனக்கு தெளிவாக தெரியும், சரியா? நான் கர்வம்லாம் பண்ணல, நீ பொறாமையும் படாத. எனக்கு அவனை சின்ன வயசுலேருந்தே தெரியும்டி. நான் பிறந்ததுலேருந்து அவன் கூட தாண்டி வாழ்ந்துட்டுக்கிறேன். பட் இருந்தாலும் ஐயோ, உனக்கு என்ன தாண்டி பண்ணது எனக்கு புரியலடி. என்னடி உனக்கு பிரச்சனை? அவனுக்கு வேறு யாரு கூட அஃபேர் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட், ஆனால் ஃப்ரெண்ட் இல்லை, உங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப். நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்களும் உங்களோட ஃப்ரெண்டும் எப்பயுமே ஒன்றாவே இருப்பீங்க, ஓகேவா? நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்டை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேவா? இப்போ நீங்கள் நீ நம்பலைன்னா விடு, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே நீங்கள் கால் பண்ணுறீங்க. அது யாரும் இல்லைடா, நம்ம ஜிம்மின் தாண்டா. அவனுக்கு தாண்டா மகன்னு கூப்பிட்டுட்ருக்கீங்க. அவன் கட் பண்ணி விடுறான், பிஸின்னு வருது. நீங்களா என்னவோ வேலையில் இருப்பானோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை அவன் கூட தான் இருப்பா அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் டக்குன்னு சொல்லவும், ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஃப்ரெண்ட், ஓகேவா? அப்போ சொன்ன உடனே நீங்கள் வெயிட் இன்னொரு டைம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் கூப்பிட்றீங்க. ஜிம்மின் அகெயின் எடுக்கிறான், இந்த டைம் எடுக்கிறான். ஹலோ சொல்றி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, டேய் என்னதான்டா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் பிரச்சனை? டீனா என்ன சொன்னா அப்படின்ற மாதிரி டக்குன்னு உங்கள் ஃப்ரெண்ட் கேட்கவும், அதான் ஜிம்மின் கேட்கவும், டீனா அவங்களோட ஒய்ஃப், ஓகேவா? அதான் அவங்க பக்கத்தில் உட்காந்துன்னு உங்களை நச்சரிச்சிட்டு இருக்க ஒரு ஜீவன் பேர் டீனா, ஓகேவா? நீங்கள் அப்போ ஒன்றும் சொல்லலைடா, உனக்கும் அவளுக்கு என்னடா பிரச்சனை? என்ன தாண்டா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா எப்போ பார்த்தாலும் பிஸினே வருது உன் நம்பரு? எப்போ பார்த்தாலும் ஸ்பீக்கிங் டு சம் ஒன் எல்ஸ், இல்லை பிஸி இப்படியே தான் வருது. ஏன்ட்ட கூட சரியாக பேசுகிறதில்ல நான் நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் திட்டுறீங்க. அதுக்கு ஒர்க் பிஸிடி, மாட்டிக்கிட்டேன்டி, ஹெவி ஷெட்யூல்ரி, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. அவள்கிட்டையுமே என்னால் சரியாக பேச முடில, வீட்லேயும் இருக்க முடில. பாரு சோவடிக்கிறான் அந்த மேனேஜரு. எப்போ நைட்டு 1:30 வரைக்கும் வேலை வைக்கிறாங்க, திருப்பி காலைல 7 மணி 8 மணிக்கெல்லாம் வர சொல்கிறாங்க. வேதனையாக இருக்குடி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ எப்படி இருக்க அப்படின்னு. ஷோ இப்போ கூட வேலையில் தாண்டி இருக்கேன். அப்போ ஏதோ ஒரு பொண்ணு வச்சுட்ருக்கேன்னு முன்னாடி சொல்கிறா அப்படின்னோடனே அப்படியே முறைக்கிறான். ஏண்டி உன்கிட்ட சொல்லாமல் என்ன ஒன்று பண்ணுன்னா? சத்தியமாக அப்படிலாம் இல்லடி, வேலை டென்ஷன்லி, நினச்சிருந்தா யாருன்னா வச்சுருக்க மாட்டான், ஆனால் அப்படிலாம் இல்லடி அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அவன் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கான். அதை ஃபுல்லாக ஸ்பீக்கரில் டீனா கேட்டுட்ருக்காங்க. ஓகே எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி அவளுக்கு ஓரளவு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் விட்றா. இப்போ உங்களுக்கு டக்குன்னு கால் வருது, டே நில்றா என் புருஷன் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அடடா மச்சான் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு பாட்டு பாடுறான், மூடிக்கிட்டு வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இப்போ கால் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட் சொன்னாங்க. டீனா கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னோன்னே, டீனா கூட ஓகே, டீனா கூட காலையா பேசிகிட்டு இருக்க, பக்கத்து வீட்டில் தானே இருக்கா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்கவும், இல்லைங்க அவள் வந்திருக்கா, அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசணுன்னாங்க, அதனால். ஜிம்மின் கூடயா அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஆமாங்க அப்படின்றீங்க நீங்கள். ஆர் யூ சீரியஸ் அப்படின்ற மாதிரி லிட்டில் டவுட்டோட கேட்குறான். உங்களுக்கு கற்குன்னு ஆயிடுது, என்னடா இது சத்தியக்கு போடுறேன்னா என்ன அப்படின்னு ஆயிடுச்சு உங்களுக்கு.
அ ஆமாங்க. ஜிமின் கூட தான் பேசிட்டு இருந்தேன். அப்படின்ற மாரி நீங்க சொன்னோனே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு அப்படின்ற மாரி அவன் சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டான். உங்களுக்கா பக்குனாயிடுச்சு. என்னடா இது இவன் சந்தேகப்படுறானா என்ன? கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கையுமே சரியில்ல. ஒரு வேளை என்ன ரியலாவே சந்தேகப்படுறானோ அப்படின்னுட்டு நீங்க டீனாவ பார்க்குறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புடி அதுக்குள்ள மாட்டிக்க போற. அப்படின்னோனே டக்குன்னு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்க அனுப்புறீங்க. இல்ல லாஸ்ட்டா ஜிமின் வந்துட்டு பேசியிருப்பான். அண்ட் கால் அந்த இது வந்துட்டு டைமிங்கும் பார்த்துருப்பான். திருப்பி கால் வருது. உடனே கால் வருது. அ அ சொல்லுங்க. அப்படின்ற மாரி நீங்க வந்து சொல்றீங்க. ஓகே. நான் நைட் வர லேட் ஆகும். சாப்பிட்டு நீ தூங்கு அப்படின்னிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஓகே. அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான்டா. உங்கள் அம்மாவில் அதுக்குள்ளே என்ன ஷோ பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதே அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு அவன் கிடக்குறான். ஐயோ கேர் நீ சொல்லுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் டீனா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நைட் ஆகிடுது. நைட் வந்துட்டு ஒரு 8:30 போல் இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு அவனுக்கு சாப்பாடு வந்துட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு டேபிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அவன் உங்களை வந்து சந்தேகப்படுறது உங்களுக்கு ஒத்தினே இருக்குது. எப்போனா ரொம்ப வந்துட்டு என்னைக்குன்னா வந்துட்டு அந்த சந்தேகப்படுற மாதிரி தான் அவன் ரியாக்ஷன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை எப்பயும் போல தானா இல்லை ரியலாகவே அவன் என்னை நம்பலையா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கீங்க. காலிங் பெல் ரிங் ஆகுது. என்னென்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே டீனாவும் ஜிமினும் இருக்காங்க. வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. 2 பேரும் உள்ளே வராங்க. டீனா இருந்துட்டு ஒரு நிமிஷம் மறந்துட்டே வந்துட்டேன் ஜிமின் வெயிட் நான் அதை வரேன் அப்படின்ற மாதிரி. இப்போது டீனா வந்து அவங்களோட ஹவுஸ்க்கு அதான் எதிர்த்த வீடு தான்ப்பா, வேறு எங்கேயும் இல்லை, எதிர்த்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. இது ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் வந்துட்டு. எப்படி சொல்கிறது, அப்பார்ட்மெண்ட்னா அப்பார்ட்மெண்ட் மாதிரி இல்லை, இது வந்துட்டு தனி வில்லா மாதிரி. உங்களது ஒரு வில்லா, அவங்களது ஒரு வில்லா, எதிர்த்த வீடு. ஓகேவா? கொஞ்சம் தூரம் ஒரு 10 நிமிஷம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்தாலுமே இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ வந்துட்டு ஜிமின் வந்துட்டு நீங்கள் வாங்க, நீ வாடா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் வந்துட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. அவங்க பக்கத்தில் வந்து சோஃபாவில் உட்காந்துட்ருக்கான். இப்போ டிவி பார்த்துட்ருக்கீங்க. டேய் சாப்பிட்றியா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதெல்லாம் சாப்பிட்டேன். நீ என் பொண்டாட்டி என்னவோ சமைச்சிருக்கான்னா உனக்கு சர்ப்ரைஸ். அவள் வந்துட்டு எடுத்துன்னு வர எண்ணிருக்கா டீனா. நம்ம வந்துட்டு சாப்பிட்டுட்டு மூவி பார்க்கலாம் என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க. அப்போ வந்துட்டு அதான் அவங்க ஹஸ்பண்ட் வரதுக்கு லேட் ஆகும்ல, அவர் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு கம்பெனி 3 பேரும் வந்துட்டு மூவி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலான்னு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு அவன்கிட்ட பேசி. அவன் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, அதான் 3 பேராக கொஞ்சம் ஜாலியாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்கள் பாப்கார்ன்லாம் பொறிக்கிறீங்க. ஏன்னா வந்துட்டு டிவி பார்க்கணும் இல்லையா? பாப்கார்ன் ஜூஸ்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கீங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வந்து டேபிளில் வச்சுட்டு நீங்கள் உட்காடுறீங்க. ஜிம்மின் அவங்க தான் உட்காந்துட்டுருக்கான். இன்னும் அவங்க ஒய்ஃப் வரல. காலிங் பெல் ரிங் ஆகுது. ஒரு வேளை டீனாவாக தான் இருக்கும் அப்படின்னோடனே நான் போய் ஓப்பன் பண்ணுறேன், நீ வந்துட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வந்து ஜிம்மின் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்களா டேபிளில் வந்துட்டு பாப்கார்னு ஜூஸு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டிங்க. இப்போ வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணோடனே ஹாய் சுகா அப்படின்ட்டு வந்துட்டு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பார்க்குறா. சுகா வந்துட்டு முறைக்கிறான். அப்படியே என்ன திமிரு இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு வந்துட்டு இப்போ சந்தேகம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா ஜிம்மு தனியாக இருக்கான், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. எப்படின்னு யாராக இருந்தாலும் அப்படி தான் யோசிப்பாங்க. பட் நம்ம சுகா கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. ஏன்னா சொல்கிறேன் போவா சரியா. இப்போ வந்துட்டு 2 பேரும் உள்ளே வராங்க. சுகா முறைச்சிட்டே வரான். எப்போ பார்த்தாலும் இங்கே தான் இருக்கான். ஒரு வேளை உண்மைதானோ, இவன் நம்ம ஏமாத்துறாளோ அப்படின்ட்டு முறைச்சிக்கிட்டே உள்ளே வரான். உங்களை பார்த்து ஒரு முறைக்கிறான் பாரு, கொண்டு வெளியே வந்துடும் போல். வாங்குங்க, லேட்டாக வரேன்னு சொன்னீங்க அப்படின்ட்டு நீங்கள் நின்றீங்க. வெயிட்ரி டீனா வந்துட்டா அப்படின்ட்டு வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே 2 பேர் வராங்க. சுகா உடனே போயிட்டு நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்க. எல்லாத்தையும் வந்துட்டு இப்போ மூவியும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மூவி ரன் ஆகிட்டுருக்கு. இது ஒரு ரொமான்டிக் மூவி மாதிரி போயிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் பிளானே வேறு, ஒரு காமெடி மூவி போடலான்னு ஒரு மைண்ட் செட்டு. ஜிம்மின்னு இருந்துக்கிட்டு ரொமான்டிக் மூவி போடுறி அப்படின்னு இருப்பான். எதுக்கு ரொமான்டிக் மூவின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க.
பைத்தியமாடி நீ, நீங்கள் 2 பேரும் கப்புள், நாங்கள் 2 பேரும் கப்புள். முன்ன என்னவோ நம்ம காமெடி மூவி பார்க்கலாம் தான் என் மைண்ட் செட் இருந்தது. முன்ன நீ தனியாக இருந்தியா, நான் ரொமான்ஸ் பண்ணுறது பார்த்து உனக்கு வயிறு எரியும். அதனால நான் வந்து யோசித்தேன் காமெடி மூவி போடலான்னு. பட் உங்கள் புருஷன் வந்துட்டாங்கல்ல மேடம், அதனால் ரொமான்டிக் மூவி தான் போடு அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிவிட்டு உக்காந்துட்ருக்கான். அவங்களுக்குள்ளே அந்த இருக்கிற சால்வ் எல்லாமே முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிரச்சனைலாம் இல்லைப்பா, இப்போதைக்கு நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, ஏண்டா 1:30 வரைக்கும் வேலை இருக்குன்னாங்க, நீ சீக்கிரம் வந்துட்ட. ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு தாண்டி வந்து உக்காந்து நீ கால் பண்ண. அது ஓரளவு சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவங்க எதாக இருந்தாலும் நாளைக்கு காலைல பேசிக்கலாம், நீங்கள் எல்லோரும் டேக் ரெஸ்ட் அப்படின்னு அந்த புள்ள சொல்லிச்சு. அதனால நாங்கள் வந்துட்டோம். புள்ளை யாரா அப்படின்னு கேட்குறீங்க, மேனேஜர் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சிரிச்சிட்டு நிற்கிறீங்க. சுகா என்ட்ரு ஆகிறான். அவன் வந்து ஷார்ட்ஸும் வந்துட்டு டிஷர்ட் போட்டுட்டு வந்து உட்காரான். எப்பயும் இந்த காஸ்டியூம்லாம் வரமாட்டான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. நீ சிரிக்கிறது பார்த்தோன்னே உங்களுக்கு சிரிச்சலும் பேசுகிறோம் அப்படின்ட்டே வரான். கவுண்ட் ஆகுது, ஜலசாகுது. வந்துட்டு பக்கத்தில் அப்படியே உட்காரான். இப்போ மூவி ஸ்டார்ட் ஆகுது. மூவி வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே வந்துட்டு நல்ல சீனாக போயிட்டுருக்கு, ரொமான்டிக் சீனாக போயிட்டுருக்கு. டீனா வந்துட்டு ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே சொல்கிறது சாஞ்சிட்டு சாரிங்க அப்படின்றா. உங்களுக்கு கேட்குது, உங்கள் பக்கத்தில் தான் சுகா உட்காந்துட்ருக்கா. நீங்களும் ஜிமின் 2 பேர் நடுவாலையும், அந்த சைட் டீனாவும் இந்த சைட் சுகாவும் உட்காந்துட்ருக்காங்க. சுகா வந்துட்டு மூவியை வந்து சின்சியராக பார்த்துட்ருக்கா. அவன் வந்துட்டு எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கல. சாரி சொன்னதெல்லாம் கேட்குது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஓகே, ஒரு பிரச்சனையை நம்ம ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அப்படியே சுகாவை பார்க்குறீங்க. அவன் மூழ்கி டிவி பார்த்துட்டுருக்கான். இது கிடக்கு, என்னைக்குன்னா நம்ம கூட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டா என்ன டேண்ட கண்ட்ராவி, நம்மளாம் எப்படிப்பட்ட ஆள். அப்போயே படம்லாம் பார்த்து எப்படிலாம் பண்ணோன்னு யோசிச்சோம். இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து நல்ல பாடி பில்டரு அப்படி இருக்கான். 8 பேக்கு 6 பேக்கெல்லாம் வச்சுருக்கான். என்ன குளிச்சுட்டு வரும்போது மட்டும்தான் பார்த்துக்கிறேன், ஊற்று போட்டு வந்தது இல்லையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஒரு யோசிச்சுட்டுருக்கீங்க. உங்களுக்குள்ளே ஒன்றும் நடந்திருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாக இருக்கும் உங்களுக்கு மேரேஜ். அவன் வந்துட்டு கொஞ்சம் கேப்லேயே இருக்கான். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, பட் நடந்திருக்காது. இப்போது மூவி ரன் ஆகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மிடில் ஆஃப் த மூவி. அப்படியே வந்துட்டு செம்ம வந்துட்டு வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்கானுங்க. வெறித்தனம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டுருக்கு. அது வந்துட்டு இல்லைங்க, ட்ரெஸ்ஸே இல்லைங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கு. அங்கேயா இவங்களா கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அட்டரோமா அப்படின்ட்டு மாதிரி நீங்கள் பக்கத்தில் கவனிக்கிறீங்க. அங்கே பார்த்தா நமக்கு ஜுரம் வந்துடும். மூவியை மட்டும் பார்ப்போம் அப்படின்ட்டு நீங்கள் மூவியை மட்டும் பார்க்குறீங்க. இப்போது உங்களுக்கு வந்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்ணும் போல இருக்குது. நீங்கள் பாப்கார்ன் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லா வெறியும் இதிலே காட்டிக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ வந்துட்டு ஒயனி அப்படின்னு ஒரு சவுண்ட். நீங்கள் அப்படியே லைட்டாக சைடில் அப்படியே நீங்கள் வந்து திரும்பலாம் இல்லை, லைட்டாக பாப்கார்னை வாயில் வச்சுக்கிட்டே திரும்புறீங்க. அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த சைடு கிஸ்ஸிங் போயிட்டுருக்கு. பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களா அப்படியே திரும்புறீங்க. என்ன சுகா அப்படின்றீங்க. I want கேன் ஐ கோ ரெஸ்ட் ரூம் அப்படின்றான். இதுக்கெல்லாம் என்ன நம்மக்கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு மைண்ட் செட் ஆகிடுச்சு உங்களுக்கு. எப்பயும் உங்களுக்கு கேட்க மாட்டான், இன்னைக்கு கேட்குறான். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவன் கிளம்பிடுறான். கடுன்னு ஓடுறான். அது எப்படி சொல்லுது, அவனோட ஹேண்டெல்லாம் எங்கேயோ வச்சுட்டு ஓடுறான். ஒரு வேளை ஐப்பாக இருக்குமோ, நமக்கே ஆகுது, அவங்களுக்கு ஆகாமல் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஜிமினா டக்குன்னு கிஸ்ஸாக பிரேக் பண்ணிட்டு, ஹே ஒயன் ஐ கேன் கண்ட்ரோல், கெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஏண்டா அது கூட நான் சொல்லணுமாடா அப்படின்னு. சரி நாங்கள் கிளம்புறோம். இந்த ரூம் இங்கேருந்து 10 நிமிஷம் வீட்டுக்கு போகிறதுக்கு. நாங்கள் எங்கேயே தூங்குறோண்ணா. ஓகே தானே பேபி
டீனா ம் 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 அப்படின்னு போங்கடா போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஹாப்பி நைட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். பின்னாடியே அவங்க ஒய்ஃபு ஓடுது. நீங்களா ஐயோ இந்த காதோல் புறாக்கள் எல்லாம் நம்ம எதுவும் பண்ணவே முடியலே அப்படின்றீங்க. காதோல் புறாக்கள் அப்படின்ட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டே வந்து டக்குன்னு இந்த சைடு திரும்புறீங்க. சுகா ரிட்டன் வரான். ஆனால் வந்து கீழே குமிஞ்சிட்டே வரான். ஹேண்டு வந்துட்டு அவனோட பாக்கெட்டில் இருக்குது. நீங்களா காதல் கீதெல்லாம் விட்ட முடியும் மூவி பார்ப்போம் அப்படின்ட்டு மூவி வந்துட்டு ஓடிட்டுருக்கு. இப்போது சுகா வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்து நெருக்கமாக உட்கார்றான். ஒரு வேலை தெரியாமல் உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் எது பெருசாக சொல்ல தள்ளியே உட்காரல. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது உங்கள் ஷோல்டரில் யாரோ சாஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சாஞ்சு தூங்கிட்டானோ அப்படின்ட்டு என்ன தொங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க மேலே சாஞ்சிருக்கான். ஆனால் அவன் முழிச்சிட்ருக்கானா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல. நான் கீழே குமிஞ்சிருக்கான். நீங்கள் வந்துட்டு எதுவும் சொல்லலை. சரி ஓகே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு மூவி பார்த்துட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட மூவி அல்ட்ரா ப்ரோமேக்ஸில் ஓடிட்டுருக்கு. எங்கேருந்துடா அந்த மாதிரி மூவி எடுக்கிறீங்க? நான் ஒரு நாள் இந்த பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ரியாக்ஷன் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. உங்கள் ஹேண்டை வந்துட்டு நீங்கள் பாப்கார்ன் சாப்பிட்டு திருப்பி இன்னொரு பாப்கார்ன் எடுக்கிறீங்க. உங்கள் கையை யாரோ பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம சுகாதான், வேறு யாரும் நம்ம கையை பிடிப்பாங்கங்கிற ஒரே 2 ஜீவன் தாங்க இது. ஒன்று நீங்கள் அவன். அதனால உங்கள் கையை டக்குன்னு பிடிக்கிறான். நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க. அவன் உங்கள் ஹேண்டை எடுத்துகிட்டு போய் அவன் வாய்க்கிட்ட வைக்கிறான் அந்த பாப்கார்னோட. ஓகே பாப்கார்ன் சாப்பிட்றதா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பாப்கார்ன் சாப்பிட்றது அவங்க வாய்க்கு எட்டுமே ஊட்டி விடுறீங்க. ஆனால் இதெல்லாம் புதுசாகுதுரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்களா சரி பாப்கார்ன் எடுக்கலாம் திருப்பி ஹேண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் ஹேண்டை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஷார்ட்ஸ்கிட்ட எடுத்து போய் வைக்கிறான். உங்களுக்கா அல்ல அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. என்ன இம்மிட்டு பெருசாக இருக்கு அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டு நீங்கள் இமேஜினே பண்ணாத அளவுக்கு. ஹெட்ஃபோன் மாஸ்டர்டா சரியா? மானத்தை வாங்கிடாதீங்க. இப்போது என்ன இம்மிட்டு பெருசாக இருக்கு கொண்டாடுக்குமே அப்படின்ற மாதிரி நீங்கள் ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. பொறுமையாக ரப் பண்ணுறான். என்னடா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவன் டக்குன்னு உங்களை நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே நீங்கள் வந்துட்டு அவனை பார்க்குறீங்க. அவங்கள நிமிர்ந்து பார்க்குறான். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் காதல் என்று அர்த்தம். காதோல் சரி ஓகே. உங்களை அப்படியே பார்க்குறான். நீங்களா என்னடா வேணும் அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அப்படின்றான். சுகா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு அவனை பார்த்து சொல்கிறீங்க. அப்படியே பேக்ரவுண்ட் எல்லாம் அமைதியாகிடுது. அந்த மூர்னிங் சவுண்ட் மட்டும்தான் கேட்குதாங்க. ஐ நீட் யூ அப்படின்ற மாதிரி தயங்கிட்டே சொல்கிறான். நீங்களா இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நீ தயங்கிட்டே சொல்ல அவன் டக்குன்னு உங்கள் மேலே லை ஆகுறான். நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டீங்க. எப்படி நடந்ததுன்னே சொல்லல. தடால் படால்னு ஆயிடுச்சு. மேலே லை ஆகுறான். நீங்களா சுகா அப்படின்றீங்க. அப்படின்னு போகுது. உங்கள் நெக்கிட்டெல்லாம் போயிட்டுருக்கு. நீங்களா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. பட் உங்களை பேசவே இல்லை. அப்படியே ஹை ஸ்பீடில் போகுது. எங்கேயோ பறகுது. என்னென்னவோ பறகுது. டிவி மேலே போய் இன்னொருலாம் விழுதுன்னா பார்த்துங்க. அங்கே மார்னிங் சவுண்டு பயங்கர அள்ளு கொடுக்குறானுங்க. நம்ம அதையவே பீட் பண்ணுவோம்டா அந்த மாதிரி இங்கே அள்ளு போகுது.
பயங்கரமாக பண்ணிகிட்ருக்கான். செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஐயோ, கண்டினியூ ஆகிட்டுருக்குடா. அப்படியே வந்துட்டு செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு பயங்கரமாக. இங்கே எந்த வார்த்தையும் சொல்ல, அவங்க வாயிலேருந்து வர்றது எல்லாமே ஆ மட்டும்தான். தவிர ஒன்றும் வரலையே. மட்டும்தான் வருது. அவன் வாயில் மட்டும்தான் வருது. அப்படியே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours எப்படி போச்சுன்னே தெரில. மூவி ஃபினிஷ் ஆகிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டு மேலே சாயிறான் பாருங்க. உங்களுக்கு அப்படியே சரி டயர்டு. கால்லாம் ஷிவர் ஆகிட்டு சரி டயர்டில் நீங்கள் படுத்துட்டுருக்கீங்க. பயங்கரமாக கால் வலிக்குது. ஷிவர் ஆகிட்டு உங்களுக்கு ஷிவர் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே கண்ணை மூடி படுக்கிறீங்க. இதெல்லாம் உண்மையா பொய்யா உங்களுக்கு ஒன்றுமே தெரில. இப்போது அப்படியே உங்கள் செஸ்ட் மேலேருந்து எழுந்து உங்களை சைடில் அப்படியே இழுத்து அவன் இப்போ கீழேயும் நீங்கள் மேலே இருக்கீங்க. செஸ்ட் மேலே வந்துட்டு அவன் ஹேண்ட் வச்சுட்டு உங்களை பர்ஃபெக்டாக அவன் மேலே அவன் செஸ்ட்டில் நீங்கள் படுக்கிற மாதிரி வைக்கிறான். நீங்கள் அப்படியே படுக்கிறீங்க. டயர்டாக இருக்குது உங்களுக்கு. அவன் ஓயான் அப்படின்றான். அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சவுண்டாக கொடுக்குறீங்க. உங்களுக்கு பேசுகிற அளவு தெம்பில்லிங். அப்புறம் வந்துட்டு கேன் யூ ஸ்ப்ரிட் யுவர் லெக் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உங்களுக்கு எதை அப்படின்ற மாதிரி நீங்கள் அவனை பார்க்குறீங்க. காலை கொஞ்சம் நகர்த்துறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் என்னடான்னு பார்க்குறீங்க. அவன் ஹேண்டு அக்கேன்னு ஒரு ரவுண்டு போகுதுடா. எக்கோ அப்படின்றீங்களா? சரிடா, அக்கேன்னு ஒரு ரவுண்ட் போகுது. எப்படி ஒரு பொசிஷனில் இருக்கீங்களோ அதே ஒரு பொசிஷனில் ஒரு ரவுண்ட் போகுது. இந்த டைமில் மேலே சாஞ்சிட்டீங்க. அவன் மட்டும்தான் போயிட்டுருக்கா. நீங்கள் எங்கேயோ போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரில. அப்படியே ஃபினிஷ் ஆகிட்டு இன்னொரு கிஸ் பண்ணுறான் பாருங்கள் லாஸ்ட்டில். அப்படின்னு உங்கள் ரியாக்ஷனு. எப்போ நீங்கள் அவனை எதுவுமே சொல்ல கம்முனே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு அரை மயக்கம்னு சொல்லுவாங்க பாருங்க. கனவிதுதான் நினைவிதுதான் அந்த மாதிரி இருக்கீங்க. அவனா லவ் யூ டி அப்படின்றான். இதெல்லாம் புதுசு ஏதா அப்படின்ற மாதிரி சவுண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறீங்க. லவ் யூ டி பொண்டாட்டி அப்படின்றான் உங்கள் காதில். நீங்களா லவ் யூ ஷோகா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஆர் யூ சாட்டிஸ்ஃபை அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் அவன் கேட்குறான்டா. நீங்கள் ஏற்கனவே தொங்கிடுச்சு. உங்களுக்கு என்ன தலை தொங்கிடுச்சு அந்த மாதிரி ரியாக்ஷனு. அது தொங்கிடுச்சுல, சாரி, தலை தொங்கிடுச்சு. நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்களா எதுவுமே சொல்லியே. எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க. ஓயான் தூங்குடி இப்படி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். எதுவுமே சொல்ல முடியலைங்க, தூங்கு அப்படின்றீங்க. இது ஒரு 12-1 மணிக்கிட்ட ஆகிட்ருக்கோம் மூவியே முடிஞ்சு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் இப்போது டீனா தான் ஃபஸ்ட்டு எழுந்து வெளியே வராங்க. இன்னும் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. டீனா வெளியே வராங்க. இதில் ஒரு நல்ல ஒரு மெயின் மேட்டர் என்னென்னா வந்துட்டு சுகா கீழே இருக்கான், நீங்கள் தான் மேலே இருக்கீங்க. இப்போது டீனா வந்து பார்க்கலான்னு வராங்க. ஸ்ட்ரைட்டாக டிவி கிட்ட தான் அவங்களோட கண்ணு போகுது. டிவி கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, மூவி ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்கிது. ஆஃப்லாம் ஆகலை, மூவி ஸ்டாப் ஆகி நிற்கிது. பட் அதுக்கு மேலே ஏதோ வந்துட்டு இந்த ஃபேஷன் ஷோவில் மாட்டி வச்ச மாதிரி வந்து ட்ரெஸ் எல்லாம் மாட்டி வச்சுருக்கீங்க. அதை பார்த்தோன்னே
இங்கே ஐ லெவல் பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும் போல் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் நினச்சிக்கிட்டு அவங்க டோர்கிட்ட கடன்னு அந்த ரூம் டோர்கிட்ட போயிட்டு ஜிமின் வெளியே வரான். டேய் இங்கே நில்றான் அப்படின்ற மாதிரி நிறுத்துறான். என்னடி இங்கேருந்து டிவி தெரித்தாம சார் அப்படின்னு தெரியுதுடி டிவி மேலே என்ன இருக்குது என்ன தெரியுது அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கேட்குறான். ஐயோ ஒன்றுமே தெரியாது பப்பா நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அதையாண்டி அங்கே மாட்டிக்கிறாங்க அது என்ன ஆங்கரா அப்படின்ற மாதிரி டக்குன்னு கேட்க நீங்கள் உள்ளே போங்க ஏன் நீ பார்க்கலான்னு கேரியா அப்படின்ற மாதிரி டக்குன்னு ஜிம்மின் கேட்க சிங்கமாக பண்ணாதீங்க வயான் வயான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கூப்பிட்றீங்க. யார் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஒயான் அந்த வெளியே வரணும் வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி டீனா வந்துட்டு ஏதோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டுருக்காங்க வீட்டுக்குள்ளே. நீ போகிற ஒரு ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. உங்களால் காலை நவத்த கூட முடியல. என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. அதே பொசிஷனில் உள்ளே போனதாவே இருக்குது. நீங்கள் வந்துட்டு சுகா சுகா அப்படின்ற மாதிரி எழுப்புறீங்க. நான் ஒரு 5 நிமிட்ஸ் கழித்து வெளியே வரேன், அதுக்குள்ளே கொஞ்சம் ரூம் போய்க்குங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டே உள்ளே போடா அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நீங்களா சுகா சுகா அப்படின்ற மாதிரி அவனோட செக்ஸ்டில் கை வச்சு எழுப்புறீங்க. கம்மனு பாட்டு எழுந்த இன்னொரு ரவுண்ட் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி உங்களை டைட்டாக ஹக் பண்ணுறான். சுகா ஜிமின் டீனாலாம் வெளியே போகணும் அவங்க கூப்பிட்றாங்க, அதுக்கும் மேலே வலிக்குது அப்படின்றீங்க. ஐயோ நில்றி அப்படின்ட்டு அவன் வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணுறான். இந்திரி சுகா அவங்க வெளியே போகணுமா அப்படின்னோடனே டக்குன்னு ஜிம்மின் வந்துட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டே எழுறான். எப்படி சொல்கிறது, இந்த போலார் கரடியில் வந்து தூக்கிட்டு எழுற மாதிரி டெடி பேரு அப்படியே வந்துட்டு உங்களை தூக்கிட்டே அப்படியே வந்துட்டு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிடுறான். அது உங்களோட பெட்ரூமில் உங்களுக்கு அப்ஸ்டர்ஸில் இருக்குது. கெஸ்ட்டு வந்தால் அங்கே தங்குவாங்க, பட் அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ போடிட்டீனா அப்படின்னு சத்தம் போடுறீங்க. வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளியே போகிறாங்க. பார்த்தா எல்லா ட்ரெஸ்ஸும் அங்கங்கே கிடக்குது. சோஃபாவே நாஸ்திங்க, ஒரே நாஸ்தியாக இருக்குது. அழிவு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. இன்னொரு ரவுண்ட் போகலாம் அப்படின்ற மாதிரி ஜிம்மி சொல்கிறோம். சிறப்பு பிஞ்சிரும் வா போகலாம் அப்படின்ற மாதிரி டீனா கூட்டிகிட்டு வெளியே போயிடுறாங்க. டோரை லாக் பண்ணிட்டு போகிறேன்டி, வெளியெல்லாம் லாக் பண்ணல, சும்மா சாத்தி விட்டு போகிறேன், லாக் பண்ணிவிடு அப்படின்ட்டு வந்துட்டு போயிடுறாங்க. இங்கே ரூம்குள்ளே வந்தவங்க டக்குன்னு உங்களை வந்துட்டு பெட்டில் லை ஆக வச்சுட்டு உங்கள் மேலே லைட் ஆகிறான். நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிறேங்க எடுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கம்முன்னு போடுறேன் இன்னொரு ரவுண்ட் போகலாம் அப்படின்றான். ஏங்க என்ன அப்படின்றீங்க. கிளம்பிடுச்சு உங்கள்கிட்ட போடு அப்படின்றான். இல்லை இல்லை இல்லைங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்ட், அதுக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் என்னங்க காதோல் சரிடா 5 கண்டினியூ. இதோட பாட்டை இந்த 1 க்ளாஸ் பண்ணிக்கலாம்டா. இது சுகாவோட பர்த்டேக்கு தான், பட் என்ன பண்ணுறது, என் கெட்ட நேரம் சீக்கிரம் என்னால் வந்துட்டு போட முடியவில்லை, லேட் ஆகிவிட்டது, மிகவும் மன்னிச்சு. சரியா சரி, வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் ஹெட்ஃபோன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு கம்பெனி பொறுப்பே இருக்காது. நம்ம கம்பெனியில் நார்மலாகவே வந்துட்டு இந்த மாதிரி கண்டென்ட் தான் வந்துட்டு இருந்தது. சிறிது இடைவெளி எடுத்ததுனால் அகெயின் ஸ்டார்ட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். இல்லை இது ஒன்லி இமேஜினேஷன் பர்பஸ் தான், யாரோட சொந்த லைஃப் இல்லை. இந்த மாதிரிலாம் நடக்குமா என்ன? சரி போதும்டா, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், ஹெல்த்தை பார்த்துங்க.